ஹாய் ஹலோ சுகர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கலாப காதலா. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு தயாங்க்கு ஒன் ஷாட் போடுங்க, தென் ஜேகேக்கு ஒன் ஷாட் போடுங்க, அண்ட் அதர் மெம்பர்ஸ்க்கெலாம் இந்த ஒன் ஷாட் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு என்னால் எதுவுமே போட முடியல. நான் ஒன் பை ஒன்னாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இது வரையும் நம்ம சேனலில் தயாங்க்கு வந்துட்டு 2 ஒன் ஷாட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நிறையா லவ் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி எதுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹெட்செட் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்களா. சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு குட் ஃபீல் வந்து இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? கௌசல்யா சுப்ரபாத்ராம பூர்வா சந்தியா சதுப்ததி. பெருமாளே, நான் டெய்லி உங்ககிட்ட வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வேண்டது மட்டும் நீங்கள் ஏன் இதுக்காக செய்யவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு அவர் வேணும் பெருமாளே. உங்களுக்கே தெரியும்ல அவர்னா எனக்கு எவ்வளோ இஷ்டம்னு. அவர் கொஞ்சம் பொறுக்கியானவர் தான், ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். என்னையும் அவரையும் சேர்த்து வச்சுருங்கோ. நான் எவ்வளோ நாள் உங்ககிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக இதை கூட பண்ண மாட்டேலா? நான் கூட உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பருப்பு வடைலாம் செஞ்சு நான் உங்களுக்கு டெய்லி பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். அது ஏன் உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது எனக்கு நல்லது செய்யணும்னு? ப்ளீஸ், நீங்களும் நானும் ஃப்ரெண்டு தானே? என்னையும் அவரையும் சேர்த்து மட்டும் வச்சுருங்க ப்ளீஸ். நான் இப்போ காலேஜ் போகிறேன், அவர் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார். எனக்காக வெயிட் பண்ணுவார், எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னை கண்டுக்கவே மாட்டார். நான் அவர்கிட்ட பேசினா அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு என்னை பார்த்துட்டு போயிடுறாரு. எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அன்றைக்கி அவர்கிட்ட பேசும்போது அவர் என்னை பார்த்து சிரித்து என் கை கோர்த்து பேசணும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. என்னடா ஒரு சாமிக்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறாளேன்னு நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதே. என்ன பண்ணுறது, எல்லாம் காதல். நீங்களும் உங்கள் ஆத்துக்காரியும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களோ, நானும் அதே மாதிரி அவர் கூட ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் தான் என்னை சேர்த்து வைக்கணும். நான் போயிட்டு வரேன். இன்றைக்கி வந்துட்டு அவர் என்னை திட்டவே கூடாது. என்னை பார்த்தோன்னே சிரித்து பேசணும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நான் போயிட்டு வரேன். சாயந்தரம் வந்து உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு காலேஜ் பஸ் ஏறி வந்து போகிறா. இன் அனதர் சைடு, சிலுக்கு கேட்குதாடி? கேட்குதுடா. ஆமாம், நேற்று எதுக்குடி அவ்வளோ கிஸ் கொடுத்துட்ருக்கும் போது கரெக்டாக 100 கிஸ் கொடுக்கும் போது அப்படியே கட் பண்ணிட்டேன். ஒரு பாய் கூட சொல்லாமல் ஏன்டி கட் பண்ணேன்? அதுவா பேபி, நான் உனக்கு 100 கிஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அப்படியே என் லிப்ஸ் அங்கே டச் ஆகி கட் ஆகிடுச்சு பேபி. நான் வேணும்னே கட் பண்ணலை. ஓ அப்படியாடி, நீ கொடுத்த ஒரு கிஸ்ஸும் அவ்வளோ நச்சுன்னு இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுடி. என்கிட்ட நீ நேற்று 200 கிஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் 100லே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிடலாமாடி? கொடுக்குறியாப்போ? பேபி, இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நீ காலேஜில் இருப்ப, நானும் என் கிளாஸில் இருக்கேன். இப்போ கொடுக்க முடியாது பேபி. நான் வேணும்னா நைட்டு தரேன். எனக்கு இப்போ தான் வேணும். இப்போ தாண்டி உன் வாய்ஸ் நல்லா சிலுக்கு மாதிரி இருக்குது. இதே வாய்ஸோடு எனக்கு கொடு. அப்போ தான் நல்லா கிசாவாக இருக்கும். பேபி, அப்படிலாம் சொல்லாத பேபி, எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் நைட்டு தரேன். டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? மச்சான், பேபி இருடி, தயாங் கூப்பிட்றான். நான் அப்புறமா வந்து கால் பண்ணுறேன். லவ் யூ. மச்சான், என்ன மச்சான்? எப்போ பாரும் ஆள் கூட கொஞ்சல்ஸ் தானா? ஏன்டா நையன்னு இந்த காதல்லாம் பண்ணி தொலைக்கிறீங்க? ஐயோ, லவ் பண்ணுறவங்கள பார்த்தாலே எரிச்சலாக வருதுடா. அதில் கொஞ்சல்ஸ் வேறு. கொஞ்ச நேரம் அவளால் சும்மா இருக்க முடியாதாம்மா? எப்போ பாரு நொய்யின்னு உனக்கே ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? லவ்வர்னா என்ன, பேசிகிட்டே இருக்கா என்ன? மச்சான், ஏன்டா கோவப்படுற? அவள் என்ன உனக்காடா கால் பண்ணா? எனக்கு தானே கால் பண்ணுறா. சரி விடு, இனிமேல் அவள் கால் பண்ண மாட்டா, ஓகேவா? அப்படியே கால் பண்ணாலும் நான் கட் பண்ணிட்டு நைட்டு பேசிக்கிறேன். நைட்டு நீ பேச வாடா செய்வ. பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஐயோ எப்பா, என் காதெல்லாம் கிழிஞ்சிரும் போலடா. லவ் மயிறு பண்ணுறதா இருந்தால் தனியாக ஒரு ரூம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு செட்டில் ஆகிருக்கணும். எதுக்குடா என் கூட வந்து படுத்துட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? இனிமே
இனிமே எவனாச்சும் என் பக்கத்தில் வந்துட்டு லவ் பண்ணிட்டு வந்து படுத்தீங்க, அவ்வளோதான்டா. முத்தம் கொடுக்க வாயும் இருக்காது, அப்புறம் அந்த குழந்தை பத்துக்கு அதுவும் இருக்காது, அவ்வளோதான். மச்சான் சாரிடா, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு தயாங் ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே அந்த பொண்ணு காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டா. இங்கே என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே ஒரு பர்சனை தான் வந்து தேடிட்டே எல்லா பிளேஸையும் வந்து போயிட்டே இருக்கா. ஃபைனலாக ஒரு பிளேஸில் வந்து அவளோட ஐஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. தூரத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. ஒரு பைக்கில் ஒரு பர்சன் வந்து படுத்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படி வந்து ரெட் ஆகுது. அவள் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த பர்சன் கிட்ட வந்து போகிறா. இங்கே தயாங் சைடு. டேய் தயாங், என்னடா மச்சான் ஆள் வராடா. ஆளா? எனக்கா? எனக்கு எந்த ஆள் இருக்காங்க? அதான் மச்சான், டெய்லி உங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு பேசுவாங்களே, அவங்க தான் தூரத்தில் வந்துட்டுருக்காங்க உன்னை பார்த்து சிரிச்சுட்டே. டேய் அவன் ஆளாடா? சரியான குடைச்சல் மயிர்றா அவ. ஐயோ, அவள் இம்சை வேற நான் தாங்கவே முடியலடா. உங்கள் இம்சை ஒரு பக்கம், அவள் ஒரு இம்சை பக்கம். ஐயோ, இன்றைக்கி வந்து என்னெல்லாம் வந்து புலம்ப போகிறாளோ. எப்பா ஏன்டா அந்த காலேஜில் வந்து சேர்ந்தான்னு இருக்குடா. நான் வந்து சேர்ந்ததே அழகாக அந்த பைக்கில் வந்து படுத்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு இருக்கலான்னு வந்தா, எங்கேருந்துடா எனக்குன்னு வருவீங்க? ஐயோ வருது, வந்து தொலைஞ்சிட்டா. இப்போ பாரு வந்தோடனே ஏனா அப்படின்னு வந்து சொல்லுவா பாரு அப்படின்னு தயாங் வந்து கத்திகிட்ருக்காரு. இங்கே அந்த பொண்ணுக்கா செம்ம ஜர்க்காக இருக்குது, தயாங் ரொம்ப கோவத்தில் இருக்கார் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து தைரியத்தை வந்து வர வச்சுட்டு தயாங் பக்கத்தில் வந்து போகிறா. தயாங் அதை வந்து கண்டுக்காமல் செம்ம கெத்தாக வந்துட்டு பைக்கில் வந்து படுத்துட்டு கூலர் மாட்டிட்டு ஸ்மோக் பண்ணி அப்படியே ஊற்றிட்டே இருக்கார். தயாங் வந்து ஸ்மோக் பண்ணவும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இருமல் வந்துட்டே இருக்குது. அப்போது தயாங்கோட ஃப்ரெண்ட் மேக்ஸ், டேய் மச்சான் பாவண்டா, ஸ்மோக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணு, அவங்களுக்கு இருமலாக வருது. இது வேறையா? சரிங்க சார், ஸ்மோக் பண்ணல. ஏன்னா சாப்பிட்டேலா? என்னது? இல்லைண்ணா சாப்பிட்டேலா நீங்கள்? அப்புறம் மேக்ஸ் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா தங்கச்சி, நீ சாப்பிட்டியா? நான் காலையிலே சாப்பிட்டேன். வீட்டில் தயிர் சாதம் செஞ்சு தந்தாங்க. எனக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? சரிம்மா சரிம்மா. அப்புறம் இன்றைக்கி என்ன? இன்றைக்கும் பிள்ளையார் கோயில் போயிட்டு ப்ரேலாம் பண்ணிட்டு வந்துட்ட போல். அண்ணா அது பிள்ளையார் கோவில் இல்லை, பெருமாள். கண்ணில் வச்சுக்கோங்க, இல்லைனா பெருமாள் கோச்சிப்பார். ஓ சாரிம்மா. பெருமாள் பெருமாள். ஐயோ டேய் சும்மா இருடா. சாரி மச்சான், தங்கச்சி இல்லை. தங்கச்சிக்கிட்ட நான் விசாரிக்க வேணாமா? என்ன தொங்கச்சியோ? எப்போ இருந்து உங்களுக்கு தொங்கச்சியானாங்க? அது உனக்கு எப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணாலோ அப்போ இருந்தவன் என் தங்கச்சி தான் மச்சான். அதோட வாய் நிறையா என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாளே, அதெல்லாம்தே தெரிய வேணாமா அவள் எனக்கு தங்கச்சின்னு? ஓ அதெல்லாம் என் நேரம், நீ பேசு. எதுக்கடி வந்தீங்க? அது நீங்கள் சாப்பிட்டேலா? ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கோ. நான் சாப்பிட்லன்னா என்னப்போ உனக்கு ஊட்டி விட போறியா? அதெல்லாம் இப்போ எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம், சரியா? ஐயோ சரி அதை விடுங்கோ. இந்தாங்க. என்னது? துளசி. துளசி சாப்பிடுங்கோ. நான் பெருமாள் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். அவர் தான் உங்களுக்காக கொடுத்து விட்டார். நானும் அவர்கிட்ட எப்பவும் போல் ப்ரே பண்ணேன்னா அவர் வந்துட்டு எனக்காக கொடுத்தாரு. இந்தாங்க சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஆடு மாடு சாப்பிட்றதெல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்துட்ருக்க. ஃபஸ்ட் இங்கேருந்து போடி. காலையில் கடுப்பேற்றிட்டு ஏன் இப்போ கோவப்படுறீள்? நான் உங்களுக்காக நல்லதுன்னு தானே எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்சு விழுறேன்? நான் உங்ககிட்ட என்ன பண்ணேன்? நான் உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு தானே நினச்சிட்ருக்கேன். நான் கேட்டேனா? நான் கேட்டேனாடி? என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நான் கேட்டேனா? போயிடுவோயன். எனக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதோடு இந்த லவ் மயிரெலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தாயம் அப்படிலாம் சொல்லாதே. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்.
எனக்கு நீங்கள் வேணும். இங்கே பாரு ஓயன், நான் அப்போ சொன்னாதான் எப்போவுமே எனக்கு லவ் வரவே வராது. அதுவும் ஓ மேலே சுத்தமாக வரவே வராது. எனக்கு இந்த லவ் மேரேஜ் அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. புரிஞ்சுக்கோ. நானும் உங்ககிட்ட எவ்வளோ டைம் பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாது. இதுக்கு மேலே என்னை எதனா டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் எதனா அசிங்கமாயிடும். டேய் மச்சான், என்னடா பேசிகிட்டு இருக்க? பாவண்டாவ. ஏய் நீ சும்மா இருடா, உனக்கு அதெல்லாம் தெரியாது. இங்கே பாரு ஓயன், உனக்கு யாரையாச்சும் லவ் பண்ணணும் அவ்வளோதானே? இந்த காலேஜில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, என்னை விட அழகாகவே இருக்காங்க. ஓ, அவங்க பின்னாடி சுற்றி அவங்கள லவ் பண்ணு. தயவு செஞ்சு ஏன் பின்னாடி வராத. அப்படியும் இல்லைனா போயிட்டு உன் அப்பா அம்மாட்ட சொல்லு, அவங்க நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பின்னாடி குடும்பியை வச்சுட்டு எவனாச்சும் இருப்பான் ஐயர் வீட்டில், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன டார்ச்சர் பண்ணாத, என்ன விட்டுரு. ஓ, என்ன வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேலா? நான் உங்களுக்கு டார்ச்சராக இருக்கேனா? நான் எந்த விதத்தில் உங்களை நான் டார்ச்சர் பண்ணேன் தயோங்? ஜஸ்ட் அவங்கள லவ் பண்ணேன், அவ்வளோதானே. பொம்மனாட்டிங்க யாருமே வெக்கத்தை விட்டு அவளோட காதலை அவளோட யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அது உங்களுக்கு கேவலமாக இருக்குல்ல? நான் போகிறேன் தயோங், நான் போகிறேன். நான் இன்னைக்கும் பெருமாள் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அவர் என்னை திட்டக்கூடாதுன்னு. அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் போகிறேன் தயோங். உங்களுக்காக மதியம் தயிர் சாதம்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன் தெரியுமா? எப்போவுமே சாப்பாடு கொண்டுவே வர மாட்டீங்க. சரி, இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வரலான்னு செஞ்சு நானே என் கையால் ஆசாசியாக உங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்தேன். ஆனால் இப்படி பண்ணிட்டேன். போங்க. நான் அவங்க கூட மதியம் வரையும் பேசவே மாட்டேன். நீங்களாம் பேசுகிற வரையும் நீங்கள் பேச மாட்டீங்க, எனக்கு தெரியும். மதியம் வரையும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்களை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன் தயோங். அப்படின்னு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழுதுட்ருக்கீங்க. தயாங்கே நீங்கள் பேசுகிறது பார்த்து சிரிப்பு வருது. பட் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே மேக்ஸுக்கா அவ்வளோதான், செம்ம சிரிப்பு வருது உங்களை பார்க்கும்போது. அவருக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. தயாங், கச்சி வச்சிருக்கேலா? நான் மறந்து வந்துட்டேன், என் மூக்கெல்லாம் ஒழுறது. தயாங் வச்சிருக்கேலா? சபா, இந்தா பிடிச்சி தொலை. நல்லா மூக்கு தொடச்சிட்டு இங்கே எந்த இடத்த விட்டு காலி பண்ண. சரி, தேங்க்யூ. நான் மதியமாக உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் தயோங், நான் இப்போ போகிறேன் அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு 4-5 ஜீப் வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. உங்களுக்கு அந்த ஜீப்பை பார்த்த உடனே செம்ம பயம் வருது. நீங்கள் போயிட்டு இருந்தவங்க திருப்பி ஓடி வந்து தயாங் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறீங்க. ஏய், நடி பண்ணிகிட்ருக்க? ஏய் புரி, என்ன எதுக்கு என் கை பிடிச்சிருக்க? அமைதியாக இருக்கேலா? அவன் என்னை பார்த்துருவா. ப்ளீஸ் எதுவுமே பேசாது ப்ளீஸ் தயாங். ஏய் என்னடி சொல்கிற? யார் அது? அது அது அவ என்ன அடிக்க வந்திருக்கா. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க தயாங். எதை அடிக்கவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, முதல்ல கையை விடுறீ. தயாங் ப்ளீஸ் தயாங், ப்ளீஸ் என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ். நீங்கள் என்ன லவ் கூட பண்ண வேண்டாம் ப்ளீஸ், என் உயிரை மட்டும் காப்பாற்றுங்க. நான் உயிரோடு இருந்தால் தான் உங்களை பார்த்துக்க முடியும் ப்ளீஸ் தயாங். அப்போ நீ அவங்கக்கிட்டே மாட்டிக்கோ, நான் போகிறேன். தயாங் ப்ளீஸ் தயாங், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கவர் பண்ணுற மாதிரி உங்களோட ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாரு. பட் நோ யூஸ். அங்கே இருக்க பாடி கார்டு ஒருத்தர் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஹேண்ட் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. அண்ணா என்னை விடுங்க. சஞ்சீவண்ணா என்னை விடுங்கோ ப்ளீஸ், என்னை விட்டுருங்கோ. எது சஞ்சீவண்ணாவா? இவன் யாருன்னு உனக்கு தெரியுமாடி? நல்லா தெரியும். இவர் எங்களோட அண்ணா தான். அண்ணா விடுங்க, எனக்கு கை வலிக்குது, விடுங்க. ஓயன், உங்ககிட்ட இவ்வளோ டைம் சொல்லியிருக்கோம். சார் உன்னை எங்கேயுமே வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதையும் மீறி நீ காலேஜ் வந்திருக்க, எவ்வளோ தைரியம் உனக்கு? நீ உன்னை சார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோதான், இன்னையோட உன் கதையை முடிக்கிறோம். உனக்கு திமிரு. வா போகலாம், வா ஓயன்.
அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்க. நான் அங்கே வரல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் தயாங் கூட இருக்கேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் என்னை ஆண்டி கட்டி பிடிக்கிற, என்னை விடுறி. அவங்க அண்ணா தானே, அவங்க கூட போகிறதுக்கு என்னடி உனக்கு? என்னை விடுவோம் எங்க ப்ளீஸ் அவர்கிட்ட நான் அனுப்பாதீங்க. அவர் என்னை கூட்டிகிட்டு போய் அடிப்பார். நான் அவர்கிட்ட போகலை தயம். ப்ளீஸ் என்னை உங்கள் கூட வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட அனுப்பாதீங்க தயம். என்னை வீட்டுக்கு போனால் பெல்ட்டால் அடிப்பாங்க. நான் போகல தயம், ப்ளீஸ் தயம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. தயாங்க்கு ஒன்றுமே புரியலை. அப்போது அந்த பாடி கார்டு வந்துட்டு உங்களை டைட்டாக ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்துட்டே போகிறாரு. தயாங்க்கு செம்ம கோவம் வருது. அப்போ தயாங் அவரோட ஹேண்டை வந்துட்டு பிடிச்சி, ப்ரோ அதான் அவள் வரலன்னு சொல்கிறாள்ல, அவளை விடுங்க. ஒயன் நீ என்கிட்ட வா. ஏய் யாரா நீ? சின்ன பையன் மாதிரி இருந்துட்டு என்ன என்கிட்ட சண்டைக்கு வரியா? ப்ரோ நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், ஒயனை விடுங்க. அப்புறம் எதனா தப்பாக முடிச்சிடும், விட்டுருங்க. ஏய் யாரா நீ? பொடிவண்டாட்ட இருந்துக்கிட்டு என்கிட்ட சவால் வர்றியா? உன்னால் முடிஞ்சா என்கிட்டருந்து ஒயனை காப்பாத்துறா. நான் இப்போ பொறுமையாக கேட்குறேன், அவளை விட முடியுமா முடியாதா? முடியாது. இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சாரி, நான் ஃபஸ்ட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்துட்டு அந்த பாடி கார்டை வந்து செம்மையாக அடிக்கிறாரு. அவருக்கு செம்ம அடி விழுகுது. சேம் தயாங்க்கும் வந்துட்டு அடிலாம் விழுகுது. அங்கே இருக்க 4-5 பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஓடி வந்துட்டு தயாங் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்காக செம்ம பயம். நீங்கள் போயிட்டு ட்ரீ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. தயாங்க போட்டு எல்லாருமே செம்மையாக அடிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது தயாங்க அப்படி பார்க்க. நீங்கள் போயிட்டு எல்லாட்டையுமே போய் கெஞ்சுறீங்க அவரை விட சொல்லி. பட் யாருமே வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. உங்களை கீழே வந்து ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு தயாங்க வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. தயாங்க வந்துட்டு சும்மாவே விடலை, அவங்கள போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அவர் அடிக்கிற அடியில் அவர் ஹேண்டு ஃபுல்லாக அப்படி வந்து ப்ளீட் ஆகுது. இப்போ தயாங் எல்லாரையும் வந்துட்டு செம்மையாக அடிச்சிடுறாரு. அவங்க எல்லாருமே கீழே கிடக்குறாங்க. நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவர் இப்போ தான் வந்து உங்களை நோட் பண்ணுறாரு. நீங்கள் கீழே விழுந்த ஃபோர்ஸில் வந்து கல்லில் அடிபட்டு உங்களோட ஃபோர்கேட்டில் வந்து ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வேகமாக அவங்ககிட்ட ஓடி வர்றாரு. ஏய் என்னடி ஆச்சு? இவ்வளோ ப்ளீட் ஆகுது, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவா இருக்காடி? உனக்கு யாரடி இங்கே வர சொன்னா? ட்ரீ பின்னாடி தானே நின்றுட்டு இருந்த. எதுக்கடி தேவையில்லாமல் இங்கே வந்த? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா ஓயன்? இப்போ பாரு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. தயோங் இப்போ எதுக்கடி அழுகுற? அழாத, எனக்கு செம்ம காண்டாகுது. தயோங் திட்டாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. தயாங்க்கு புரியுது நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு பயம் போகணுன்றதுக்காக உங்களை மெதுவாக அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீ பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் வந்துட்டு ரொம்ப ஷிவராகிட்டே வந்து அந்த தண்ணியை குடிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயம். அவர் உங்களே பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் தேமி அழுதுனால உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுது. தென் அடிப்பட்டதில் வேற இன்னும் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அவரோட ஹெட் பேண்ட் எடுத்து அப்படியே உங்களோட ஃபோர்கேட்டில் வந்து கட்டி விடுறாரு. உங்களுக்கு செம்ம பெயின். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் நார்மல் ஆகிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. தயோங் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஏய் என்னை பாருடி. சொல்லுங்க. யாருடி அவங்களாம்? ஒன்றதுக்கு துரத்துறாங்க. அதுவும் அவங்க அண்ணான்னு சொல்கிற அவ்வளோ ஃபோர்ஸாக அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அவங்களாம் என் வீட்டில் இருக்க பாடி கார்ட்ஸ். அவங்களாம் எனக்கு காலேஜ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் தான் உங்களை பார்க்கணுமேன்றதுக்காக வந்தேன். எது? என்ன பார்க்கவா? உங்களை பார்க்க தான். அவங்க என்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. என்னை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வெளியில் இருக்கணும், எனக்கு உங்கள் கூட இருக்கணும். அதுக்காக தான் நான் வீட்டில் சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். ஆனாலும் அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி அடித்து வீட்டிலே அடைச்சி வச்சாங்க 2 days. நான் அதனால தான் காலேஜ் கூட வராமல் இருந்தேன். ஆனால் எப்படியோ நான் தப்பிச்சு இன்னைக்கு காலேஜ் வந்துட்டேன். ஆனால் அவங்க எப்படியோ என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா?
அவங்க எதுக்கு உன்னை துரத்தணும்? அவங்க எதுக்கு உன்னை காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லணும்? எதுக்குடி சொல்லு. அது அது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகும்போது இன்னொரு 4-5 கார் வந்து வருது. ஐயோ வந்துட்டானுங்கடா. ஏய் வாடி. எங்கே தயம்? பிக்னிக் போக போகிறோம், வாடி மூடிட்டு. டேய் மச்சான் கார் சாவியை குடுறா அப்படின்னு உங்களை காரில் உட்கார வச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாரு. பின்னாடியே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களை துரத்திட்டே வராங்க. தயாங் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாரு. உங்களுக்கா செம்ம பயம். அவர் வேறு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. நீங்கள் பேலன்ஸ்க்காக அவர் ஹேண்டை ஹோல்ட் பண்ணால் கூட அப்படியே தட்டி விட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே விண்டோவை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. எங்கள் மெதுவாக போகிறேலா? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன்? எனக்கு பயமாக இருக்குது. மெதுவாக போங்கோ. மெதுவாக போனால் அவங்க வந்து பிடிச்சிருவாங்க, பரவாயில்லையா? அப்படியே அவங்க கூட போயிடுறியா? இல்லை மெதுவாக போங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஓ சும்மா வாடி, எதனா நொய்யு. எதுக்கு திட்டுறேன்? என் பெருமாள் உன்னை சும்மாவே விட மாட்டா. உங்களுக்கு எதுனா தண்டனை கொடுப்பா. என்னையவே திட்டுறேலா? போங்க. சனிய எனக்குமே வந்து வாட்சிருக்கு பாரு. சனிய உட்காந்துருக்கு பாரு எப்படி, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. என்னை பார்க்காதடி, அங்கிட்டு திரும்படி. எதுக்கு திட்டுறேன்? நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். நான் அந்த சைடு திரும்பிக்கிறேன். ரொம்ப நல்லது, பார்த்துறாத அப்படின்னு ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாடி கார்ட்னால வந்துட்டு உங்கள் லெவலுக்கு வந்து ஸ்பீடாக வர முடியலை. ஸோ தயாங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருப்பார். அவங்களும் வந்துட்டு பாதியிலே வந்து அப்படியே போயிருப்பாங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணியிருப்பார் தயாங். இப்போது அந்த காரோட ஸ்பீட் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவுமே பேசலை, ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. தயாங்க்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி உங்ககிட்ட எதுனா பேசலான்னு பார்த்தா நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணால் வாயை மூடவே மாட்டீங்க. அதனாலேயே வந்துட்டு தயாங் வந்துட்டு இல்லை அவகிட்ட பேசவே கூடாது, நம்ம போர் அடித்தா கூட பரவாயில்ல, இதே மாதிரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் வாயை மூடிட்டு சும்மாவே இருக்கவே முடியல. உங்களாலேயுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல பேசாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து தயாங்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னங்க? அது எனக்கு பசிக்குது. எது பசிக்குதா? நான் காலையில் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இப்போது இவ்வளோ சேசிங் வேறு, அதில் வேறு ஃபைட்டிங். எனக்கு வேறு ப்ளீட் ஆகிடுது. எனக்கு பசிக்குது, எதுனா எனக்கு வாங்கி தரேலா? இல்லை எனக்கு புரியலடி, எனக்கு சுத்தமாக புரியல. நம்ம எங்கே தானே வெக்கேஷன் போகிறோமா? இவ்வளோதான் வச்சுட்டு சரி எங்கே போட்டோம் சொல்லி தொலை. எங்கே எதுனா வெஜ் ஹோட்டல் எதுனா இருக்குமா? என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேலா? நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன்ல. மஸ்ட் தயிர் சாதம் எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் இந்நேரம். அதுக்கு முன்னாடி இங்கே போகிற வழியில் எதுனா கோவில் இருந்தால் ஸ்டாப் பண்ணுறேலா? ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள் கூட நார்மலாக பேசினா நான் பெருமாள் கிட்டே சொல்கிறேன்னு. எங்கள் பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியல, பட் ஏதாச்சும் ஒரு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டா அவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கல்ல. என்னை எங்கேயாச்சும் நிப்பாட்டுறேலா? சாமி கும்பிட்டுட்டு நீங்களும் நானும் ஒன்றா சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங் உங்களை வியர்டாக பார்க்குறாரு. இதெல்லாம் என்னடா ஜென்மம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ ஃபைனலாக தயாங் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் வேகமாக இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து ஓடுறீங்க. தயாங் தலையிலே அடிச்சுட்டு பின்னாடியே வராரு. எங்கே வேகமாக வாங்க, ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது, யாராச்சும் உட்காந்துட போகிறாங்க, வேகமாக வாங்க தயாங். ஓடி வாங்க, வேகமாக வாங்க. அப்பாடா வந்து உட்காந்துட்டோம். ஆமாம் இது வெஜிடேரியன் ஹோட்டலா இல்லை நான் வெஜிடேரியன் ஹோட்டலா? நான் வெஜிடேரியன். எது நான் வெஜிடேரியனா? ஐயோ பெருமாளி, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்னை ஏங்க கூட்டிகிட்டு வந்தேன்? நான் அப்போதே சொன்னேன்ல எதனா வெஜிடேரியன் ஹோட்டலாக இருந்தால் கூட்டிகிட்டு போங்கன்னு. ஐயோ தயாங் ஏன் இப்படி பண்ணேன்? எனக்கு வேறு பசிக்குது. வாங்க நம்ம வேறு எங்கேனா ஹோட்டல் போகலாமா? இங்கே தான் சாப்பிட்ணும், எனக்கு இப்போ பசிக்குது, நான் இங்கே தான் சாப்பிடுவேன், அதுவும் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ.
தயோங், எனக்கு தானே பசிக்குதுன்னு சொன்னேன். ப்ளீஸ் தயோங், எனக்கு ரொம்ப பசிக்குது. வேறு எங்கேயாச்சும் போகலாமா? நான் இங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஃபுல்லாக நான்வெஜ் தான், ஒரு வெஜ் கூட கிடையாது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து தயாங் வந்து பார்க்குறீங்க. தயாங் பாட்டுக்கு அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. செம்ம வெளுத்து கட்டுறாரு. நீங்கள் ரொம்ப பாவமாக தயாங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த ஸ்மெல் வேறு உங்கள் மூக்குக்குள்ளே போகுது. ஸோ அது எதுவுமே போயிடக்கூடாதுன்னு நீங்கள் அப்படியே மூக்கெல்லாம் பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க தயாங்கே பார்த்துட்டு. தயாங்க்கு செம்ம சிரிப்பு வருது உங்களை அப்படி பார்க்க. பட் அவர் கண்டுக்காத மாதிரி எல்லா ஃபுட்டையுமே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கார். ஏங்க, என்னை பார்த்தா நமக்கு பாவமாக இல்லையா? ஒரு சின்ன பொண்ணு பசிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி என்னென்னமோ சாப்பிட்டுட்ருக்கேன். அதுவும் இந்த ஸ்மெல் வேறு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வாமிட்டாக வருது. என்னை வேறு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் எனக்கு தண்ணியாச்சும் வாங்கி கொடுங்க. ஒரு ப்ரெட்டு அது கூட போதும். ப்ளீஸ் வாங்கி தாங்கோ. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்மெல்லு நல்லா நம்ப. நான்வெஜ்ஜோட அருமை உனக்கு தெரியுமாடி? உனக்கு எங்கே தெரிய போகுது மாமி? எனக்கு தெரியவே வேண்டாம். இப்போ மட்டும் நீங்கள் எனக்கு எதுனா வாங்கி தரலனா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். வாங்கி தாங்கோ. எங்கே வேணால் போய்க்கோ, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. என் பசிக்கு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன். என்கிட்ட காசுலாம் இல்லை. எது காசு இல்லையா? இவ்வளோ வாங்கி சாப்பிட்றேலே, ஒரு 5 ரூபா கூடவா இருக்காது? அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட்டாச்சும் எனக்கு வாங்கி தாங்கோ. எனக்கு பசிக்குது. இன்னும் நேரம் நான் 2 டிஃபன் பாக்ஸ் தயிர் சாதம் சாப்பிட்ருப்பேன் தெரியுமா? கூட பொட்டேட்டோ ஃப்ரை கூட இருக்கும். நான் அதெல்லாம் எவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன் தெரியுமா? உங்களால தான் என்னை எதுக்கு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்? நீ ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா நான் அங்கேயாச்சும் இருந்திருப்பேன். அங்கேயாச்சும் எனக்கு எதனா வாங்கி தந்திருப்பா. இப்படி உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டேன். எங்கே போகிறேன்? நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். உங்களை லவ் பண்ணல, எல்லாம் எனக்கு தேவைதான். நான் வீட்லேயே சும்மா இருந்துருக்கலாம். அவங்க கூட சண்டை போட்டு வந்தனால என் தயிர் சாதமும் போச்சு. ஹலோ மேடம், இந்தாங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. நான் எந்த ஃபுட்டும் ஆர்டர் பண்ணலை. வேணும்னா அவர் பண்ணியிருப்பார். இல்லை மேடம், நீங்கள் தானே கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணீங்க. ஸோ அதுதான். கர்ட் ரைஸா? நான் ஆர்டர் பண்ணலை. இல்லை மேடம், உங்களோட நேம் ஒயன் தானே? உங்களுக்கு தான் இது. பட் நான் ஆர்டர் பண்ணலை. இல்லை மேடம், நீங்கள் பண்ணலை. உங்கள் கூட உட்காந்துருந்த சார் தான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போனார். ஓ அப்படியா? சரி கொடுங்க. சோ, நான் வேற அவளை திட்டேனே. எனக்காக அவர் நல்லது தான் செஞ்சுருக்கார். அதுவும் என்னோடய ஃபேவரட் தயிர் சாதம் வேறு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் வேற வர திட்டேன். சரி விடு, அப்புறமா நம்ம அவர்கிட்ட சாரி கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு ஃபுட்டை எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. தயாங் தூரத்துலேருந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ காரில் உட்காந்துருக்கீங்க. தயாங் பில் பே பண்ணிட்டு வந்து காரில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே கோவமாக இருக்க மாதிரி அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்பாடா, செம்ம சாப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு நிறையா சாப்பிட்ருக்கேன். அப்புறம் எங்கடி போகணும்? எங்கே போகணுமா? நான் யார் கூடயும் பேசுகிறதா இல்லை. என் கூடலாம் பேசாதீங்க. ஓ அப்படியா? என்ன கோவமாக இருக்கீங்க போல்? பின்ன என்னை அவ்வளோ அழுக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் இப்போவே எப்படி இருக்கேன்? பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் என்னை எப்படி பார்த்துப்பேன்? டெய்லி என்னை அழுக விடுவேலா? எது கல்யாணமா? நானா? உன்னையா? நான் எப்படி சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு? நீங்கள் ஏதாவது சொல்ல மாட்டேலே, எனக்கு அது தெரியும். பட் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ அப்படியா? சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன, எங்கே போகணும்? எங்கே போகணுமா? வீட்டுக்கு தான் போகணும். யார் வீட்டுக்கு? உங்கள் வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கு. எதை? நம்ம வீட்டுக்கா? ஏம்மா நீ எப்போம்மா கட்டி விட்ட நம்ம வீடுன்னு சொல்கிறதுக்கு? நானே ஹாஸ்டலில் தான் தங்கிட்டுருக்கேன். இதில் நீ வேறு அங்கே வந்து தங்குறியா? ஓ இப்போ நான் எங்கே போகிறது? வேணும்னா ஒன்று பண்ணலாம்.
நான் உன்னை இங்கேயே இறக்கி விட்டுறேன். நீங்கள் யாராச்சும் வந்துட்டு தங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கூட போயிட்டு இரு, ஓகேவா? இல்லைனா அங்கே தூரத்தில் தான் ஒரு குட்டி ஹோட்டல் இருக்குது, அங்கே வேணால் போய் தங்கு. ஓகேவா? என்ன விளையாடுறீங்களா? ஒழுக்க மரியாதையாக என்னை எங்கேயாச்சும் நல்லபடியாக சேஃபாக எங்கேயாச்சும் நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லைனா அவ்வளோதான். இல்லைனா என்ன பண்ணுவேன்? வேறு என்ன பண்ணுவேன்? நான் அழுவேன், உங்ககிட்ட பேசியே டார்ச்சர் பண்ணுவேன். அப்புறம் உங்கள் ஷர்ட்டெல்லாம் பிடிச்சி இழுப்பேன், உங்களை கையெல்லாம் கடிச்சு வைப்பேன். பரவாயில்லையா? ஏம்மா தாயே, இல்லைம்மா, நான் அவனை கூட்டிகிட்டே போயிடுறேன். சரியான டார்ச்சர்டா. இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? அது வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் உங்களை தான் பார்க்க விடுவேன். எனக்கு டிஷ் வாஷ் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது, நான் உங்களை தான் பண்ண விடுவேன். அப்புறம் ட்ரெஸ் கூட நான் ஒரு சில டைம் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன், ஆனால் எனக்கு பிடிக்காத டைம்லாம் உங்களை தான் வாஷ் பண்ண விடுவேன். அப்புறம் எனக்கு கால் ரொம்ப வலிக்குமா நடந்தா, அப்போலாம் நான் உங்களை தான் கால் அமுக்கிவிட சொல்லுவேன். அப்புறம் என்னை காலையில் நீங்கள் தான் எழுப்பணும், அப்புறம் டீ போட்டு தரணும். அப்புறம் நைட்டு தூங்கும் போது நீங்கள் எனக்கு பாட்டு பாடி, அதுவும் சாமி பாட்டு மட்டும்தான் பாடி என்னை தூங்க வைக்கணும். அப்புறம் நான் வேலைக்கு போகும்போது நீங்கள் சமைச்சு எனக்கு கொடுத்து விடணும். அப்புறம் உங்களுக்கு எனக்கும் ஒரு 2 பாப்பா பிறக்குமா, அந்த பாப்பாவை மட்டும் நான் பார்த்துப்பேன், நீங்கள் என்னையும் பார்த்துக்கணும், அந்த பாப்பாங்களையும் பார்த்துக்கணும். அப்புறம் நமக்கு வயசாகுமா, வயசானதுக்கு அப்புறமும் நீங்கள் இதே மாதிரி என்ன லவ் பண்ணணும். நான் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் எனக்கு லவ் மட்டும்தான் கொடுத்துட்டே இருக்கணும். என் மேலே கோவப்படவே கூடாது, என்னை திட்டவே கூடாது, என்னை கொஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் நான் என்ன தான் திட்டினாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டு செகண்டே என்னை வந்து ஹக் பண்ணி வந்து பேசிடணும். அப்புறம் ஃபுட்டெல்லாம் நீங்கள் தான் ஃபீட் பண்ணணும். அப்புறம் எனக்கு எதனா ஜுரம் வந்துருச்சுன்னா நான் உங்களை தான் ஹக் பண்ணிட்டு தூங்கணும். அப்புறம் நீங்களும் என்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கணும். உங்களுக்கு ஜுரம் வந்தாலும் நீங்கள் அதே தான் பண்ணணும். நைட் ஆனால் நைட் ட்ரைவ் போகணும், இல்லைனா வந்துட்டு வாக்கிங் போகணும். அப்புறம் மூன் பார்த்துட்டு நிறையா பேசணும், டெரஸில் உட்காந்துருக்கணும், டெரஸில் உட்காந்து சாங்ஸ்லாம் கேட்கணும், நீங்களும் நானும் டான்ஸ் பண்ணணும். அப்புறம் எனக்காக நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் விடணும். அப்புறம் போதுண்டி நிப்பாட்டு, எப்பா இதுவே ரொம்ப அதிகம். இதெல்லாம் நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். மாற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஓகேவா? என்கிட்டலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தானே என் ஹஸ்பண்ட், உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். யார் சொன்னா? நான் அப்படின்னா உன்கிட்ட சொல்லவே இல்லையே. ஃபஸ்ட் நான் உன்னை லவ்வே பண்ணல, அப்புறம் தான் ஹஸ்பண்ட் எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்க, லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, அவ்வளோதான். ஓ அப்படியா, சரி, நீ என்னமோ புலம்பு, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இவ்வளோ நேரம் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு கார் வந்து போகுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட். அவ்வளோ பெரிய பெரிய ட்ரீஸ்லாம் இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக வந்து திருன்னு பார்த்துட்டே வரீங்க. தாயாங் உங்களையே பார்த்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓய், என்னடி பார்த்துட்டே இருக்க? தாயாங் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? அது நீ தான் என்னை லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கல்ல, அதான் உன்னை இங்கே கொலை பண்ணிட்டு அப்படியே போயிடலான்னு இருக்கேன். தயோங் என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டி, நானே உன்னை எப்படா கொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, உன்னோட அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர வச்சு இங்கே உன்னை கொலை பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இடம் பார்த்து கொடுத்துட்டாங்க. இங்கே உன்னை கொலை பண்ணிவிட்டு தூக்கி போட்டால் உன்னை எப்படியும் கண்டே பிடிக்க முடியாது. இங்கே இருக்க புலி சிங்கம் எல்லாம் உன்னை சாப்பிட்டுட்டு போயிடும். யாருனாலே கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே ஹாப்பியாக இருப்பேன் நீ இல்லாமல். என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறேன், எனக்கு பயமாக இருக்குது. தயம் எல்லாம் பேசாதே. நான் சீரியஸாக தான்டி சொல்லிகிட்டு இருக்கேன். என் கண்ணை பாரு, எவ்வளோ வெறி தெரியுது உன்னை கொல்றதுக்கு. என் கண்ணை பாருடி. நான் பார்க்க மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இப்போவே ஓடிடுறேன். என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, இவர் என்னை கடத்திட்டு போகிறாங்க, காப்பாற்றுங்க. ஐயோ என் அம்மா அப்பா, அவன் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அவன் இருந்திருந்தா ஃபீல் பண்ணியிருப்பான்.
தயவு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் என் அப்பா அம்மா கிட்டேக்கு போய்க்கிறேன். என்னை விட்டுருங்க தயவு. நான் சும்மா சொன்னேன்டி. இவ்வளோ பயப்படுற? இவ்வளோ பயம் இருக்கவே எதுக்கடி என்ன நம்பி வர? ஐயோ, உன்னை வச்சுட்டு உன்னோட செம்ம சிரிப்படி. போங்க, நீங்களும் என் ஃபீலிங்ஸோட விளையாடுறீங்க. போங்க, எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் சும்மா எதுவும் விளையாட்டுக்கு பண்ணேன்டி. இல்லை தயம், நான் எதுவுமே பேசலை. நீங்கள் போங்க. அப்படின்னு நீங்கள் பிறகு ரொம்ப சைலண்ட்டாகிடுறீங்க, எதுவுமே பேசலை. தென் தயாங்கும் வந்துட்டு ஒரு பிளேஸில் வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. சுற்றி பார்த்தா ஃபுல்லாக காடு, நடுவில் ஒரே ஒரு குட்டி வீடு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உட்டனில் செஞ்ச மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது தயாங் காரை விட்டு கீழே இறங்கிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. ஓய் பட்டு மாமி, கீழே இறங்குடி. என்ன யாராச்சும் ஒன்று தூக்கி கீழே இறக்கி விடணுமா என்ன? கீழே இறங்குடி. யாரும் என் கூட பேச வேண்டாம். நான் யாரு கூடயும் பேசுகிறதாவும் இல்லை. நீங்கள் யார்? நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? நீங்கள் கூட பேசாதீங்க. ஓ அப்படியா? மேடம் ரொம்ப சூடாக இருக்கீங்க போல். பின்ன எப்போ பாரு நீங்கள் பயமுறுத்திட்டே இருக்கீங்க தயம். எனக்கு உங்கள் கூட இருக்கவே பயமாக இருக்குது. எப்போ பாரு எனக்கு பயம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ வேற நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நைட்டு வேற ஆகும். பேய் கூட வந்தாலும் வரும். ஆனால் நான் பேய்க்கு கூட பயப்பட மாட்டேன் போல். உங்களுக்கு பயப்படுவேன். இல்லை, நான் இங்கே இருக்கேன். நான் காருக்குள்ளே இருக்கேன். அதுதான் எனக்கு நல்லது. ஓவராக பண்ணாதடி. என்ன வா, நான் சும்மா தான் ஏதோ சொன்னேன். அப்போல்லாம் ஒன்றும் எதுவும் பண்ணிட மாட்டேன். வா வாடி. சரி சாரி, ஓகேவா? ப்ராமிஸாக நான் இனிமேல் உன்னை வந்து பயமுறுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகேவா? ப்ளீஸ் டி வாடி. சரி, ரொம்ப கெஞ்சாதே, நான் வரேன். பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு பைத்தியக்கார கோழி வந்து கத்திகிட்டே இருக்கும். அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகே? நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், இப்படி என்னையவே சாரி கேட்க வச்சிட்டால. உனக்கு இருக்குடி. என்கிட்ட சாரி கேட்டால் ஒன்றும் தப்பாகிடாது. உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் கிட்ட தானே சாரி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. உனக்கு நக்கல்றி, ரொம்ப நக்கல். என்ன தான் நான் வந்துட்டு எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் வந்து அதிலே நிற்கிற பற்றியா? கல்யாணம் லவ் அதுலேயே நிற்கிற. ஏன்டி இந்த லவ்லேயே வந்து என்னால் முடியலடி. ஏன்டி என்ன எதுக்கடி உனக்கு பிடிச்சது? அது ஒரு பெரிய கதை, இங்கே சொல்ல முடியாது. நான் அப்புறமா சொல்கிறேன். நீ அப்புறமாவும் சொல்லு. சரி உள்ளே வா, போகலாம் வா. இப்போவே ஒரு மாதிரி இருட்டாகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே நின்றனா வச்சுக்கோங்க, எதனா வந்து தூக்கிட்டு போயிடும். பரவாயில்லையா? கரடி வேற இங்கேருந்து வருமா? கரடி வருமா? ஆமாம். உன் அண்ணா இருக்கால்ல மேக்ஸ், அவனோட ஹவுஸ் தான் இது. நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்துடுவோம். அப்போது நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் ஒரு கரடியை பார்ப்போம், தெரியுமா? நாங்கள் ஏதாச்சும் கொண்டு வந்துட்டோன்னா வச்சுக்கேன், காரில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும், தெரியுமா? ஒரு தாட்டி அப்படி தான். நாங்கள் ஒரு கிளி வச்சுருந்தோம். அந்த கிளியை கூட அது தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போயிட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. அது ஒரு உயிரை கூட விட்டே வைக்காது. நீ என்னமோ காரில் தங்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்க. பரவாயில்ல, உனக்கு பயம் இல்லைன்னா நீ கார்லேயே கூட இருந்துக்கோ. அந்த கரடி கூட வந்தா நீ பேசிட்டுரு, சரியா? இல்லை, நானும் வரேன். இல்லடி, நீ அங்கே இரு, உனக்கு அதான் நல்லா சேஃபாக இருக்கும். உனக்கு தான் என் கூட இருந்தால் பயமாக இருக்கும்ல. நீ கரடி கூட இரு, ஓகேவா? இல்லை, நான் உங்கள் கூட இருக்கேன். எனக்கு நீங்கள் தான் சேஃபாக இருப்பீங்க. உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இழுத்துட்டு ஓடிடுறீங்க. இப்போது ஒரு நைட் 7 o'clock இருக்கும். தயாங் வீட்டில் வந்துட்டு பெட்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ளோர் பெட் மாதிரி தான். தயாங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி அங்கே போகிறனால அங்கே எல்லாமே வந்து இருக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. தயாங் பெட்லாம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா உங்களை காணோம். உங்களை ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்காரு. சரி, நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போய் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்பாரு. பார்த்தா 7:30 கிட்ட ஆயிடுச்சு. உங்களை இன்னும் காணோம். அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் பயம் வருது, உங்களுக்கு எதுனா ஆகிடுக்குமோ அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லாக தேடுறாரு. நீங்கள் எங்கேயுமே இல்லை. தென் டார்ச் லைட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பிளேஸாக வந்து தேடி வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா நீங்கள் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கீங்க.
அப்போ தான் அவருக்கு உயிரே வருது. வேகமாக உங்ககிட்ட வந்து வராரு. தயம், ஏய் அக்கா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? எதுக்கடி இங்கே வந்த? உனக்கு எவ்வளோ தூரம் தேடிட்டே இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கது ஒன்று? ஏய், இங்கே எதுக்கடி வந்த? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஓயன்? நைட் டைமில் அதுவும் டார்ச்சர் கூட எடுத்து போகாமல் எதுக்கடி இங்கே வந்த? உனக்கு எவ்வளோ நேரம் தேடுறது? கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை. சொல்லுடி, எதுக்கு வாய மூடிட்டே இருக்க? கொஞ்சம் கூட அறிவு மயிரே இல்லை. உன்னெல்லாம் வச்சுட்டு என் உயிர் போதுடி. எதுக்குடா உன்னை பார்த்தோன்னு இருக்கு. உன் அப்பா என்ன தான் சொல்லி கொடுத்து வளர்த்தானோ? போதும், நிறுத்துங்க. என்னடி போதும் நிறுத்துங்க? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது ஓயன். என் கண்ணு முன்னாடி நிற்காத, போய் தொலை. கத்தாதீங்க தயம், எனக்கு பயமா இருக்கு. இன்னாங்க, பிடிங்க. உங்களுக்கு கையில் அடிபட்டிருந்தது, ப்ளீட் ஆகவும் தான் என் பாட்டி மூலிகை மருந்து இதெல்லாம் போட்டால் சரியாயிடும்னு சொன்னாங்க. அதனால தான் மூலிகை செடி இருக்கான்னு பார்க்க போனேன். அது கூட தெரியாமல் என்னை திட்டுறேன். அதுவும் என் அப்பாவே திட்டுறேன். என் அப்பா எனக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா. அதனால தான் உங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நான் போனேன். எப்போவுமே நான் பேச வர்றது எதுவுமே நீங்கள் காதுலேயே வாங்கிக்க மாட்டீங்கல்ல? அதுவும் என்கிட்ட கருத்தை மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க. அது எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? அவளும் அப்படி தான் பண்ணுவா. என்னை எப்போ பாரு கத்திட்டு என்னை அடிச்சுட்டே இருப்பா. நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சரி அவள் பார்த்துக்காதது உங்ககிட்ட கிடைக்கும் நினச்சிதான் உங்ககிட்ட நான் வரேன். ஆனால் நீங்கள் என்ன ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி என்னை தூக்கி போடுறேன். சில தாயம் என்னை நல்லா பார்த்துக்கிறேன். உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல தாயம். எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறேன்? நீங்கள் என்ன லவ் கூட பண்ண வேண்டாம். நீ என்கிட்ட இப்படி கத்தாம இருங்க, அதுவே போதும். எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது தாயம். ப்ளீஸ் கத்தாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. தயவுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உங்களை அடித்தது அவருக்கே ஒரு மாதிரி அவர் மேலே கோவம் வருது. அவர் எதுவுமே பேசாமல் அந்த பிளேஸை விட்டு போயிடுறாரு. இப்போது ஒரு 1/2 hour இருக்கும், நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. சேம் தயங்கும் அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது உங்களை அடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி. உங்கள் கூட எப்படி பேசுகிறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்க கண்டி அப்படியே இருந்துடுறாரு. இப்போது நீங்கள் அவர் பக்கத்தில் போகிறீங்க. ஏன்னா தயம் சமைச்சிட்டேலா? எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிடலாமா? என்ன அப்படி பார்க்குறேன்? சாப்பாடு ரெடி பண்ணிட்டேலா இல்லையா? அதனால் ஹெல்ப் பண்ணட்டா? அது என்னாச்சு தயம்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது தயம் உங்களுக்கு? என்னாச்சு? ஆல்ரெடி எதுக்கு? இல்லை, ஒன்று அடித்ததுக்கு. அதை நீங்கள் இன்னும் நினச்சிட்டு தான் இருக்கீங்களா? அதை அப்போவே மறந்துட்டேன். இதில் என்ன இருக்குது? நீங்கள் தானே, நீங்கள் அடிக்காமல் நீங்கள் கொஞ்சாமல் வேறு யார் என்ன கொஞ்சம் போகிறா அடிக்க போகிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சமைச்சிட்டீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்கிடுது, சாப்பிட்லாமா? எப்படி நான் உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன்? சம்டைம்ஸ் வேர்ட்ஸில் அப்படியே உனக்கு கொள்ளுறேன். ஆனால் நீ அதை எதுவுமே கேர் பண்ணிக்காமல் நெக்ஸ்ட்டு செகண்டே தயம் நீ என்கிட்ட வந்து நிற்கிற. ஏண்டி? பிகாஸ் ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ. உங்களுக்காக நான் எது வேணால் தாங்கிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? நான் உங்களது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் என்ன, சரியா? சரி வாங்க தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது நீங்களும் தயங்கும் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் பெருசாக, அதில் உட்காந்துருக்கீங்க. அந்த பிளேஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா, அங்கே சுற்றியும் ஃபாரஸ்ட் இருக்கும். ஒரு பிளேஸில் வந்து மவுண்டைன் மாதிரி, அங்கே வந்துட்டு ஃபால்ஸ் வந்து அழகாக விழுந்துட்டுருக்கு. அதுலேருந்து வர தண்ணி எல்லாமே அப்படியே ரிவர் மாதிரி போயிட்டே இருக்குது. நைட் டைம் வேறு, சில்லுன்னு கிளைமேட், குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் வந்து கத்துற சவுண்ட், அப்புறம் காற்று வந்து ஃபோர்ஸாக இருக்கனால செடியெலாம் வந்து அசைகிற சவுண்ட், அப்புறம் நிலா, அந்த ரிவரில் போகிற வாட்டர் சவுண்ட்,
அப்படின்னு. அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக 2 பேருமே வந்துட்டு அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பிளேஸ் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தயோங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அந்த ரிவர் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் 2 காலையுமே வந்துட்டு அந்த ரிவர்க்குள்ளே விட்ட மாதிரி உட்காந்துக்கிறீங்க 2 பேருமே. தயம் உங்களே தான் பார்த்துட்டே இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. தயோங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசுகிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஓய் பட்டு மாமி. சொல்லுங்க தயோங். உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, எதனா சாப்பிட்லாமா? ஆனால் இப்போ எனக்கு பசிக்கலையே. இடம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பசிக்கவே இல்லை தயோங். ஓ அப்படியா? ஆனால் எனக்கு பசிக்குதே. ஆனால் நான் எதுவுமே சாப்பாடு செய்யவே இல்லையேடி, என்ன பண்ணுறது? சாப்பாடு எதுவுமே செய்யவே இல்லையா? ஏன் செய்யலை? இப்போ என்ன பண்ணுறது? எதுனா சாப்பாடுக்கு எதுவும் இல்லையா? ஆமாண்டி, நாங்கள் வீக்கெண்ட்ஸ் வரும்போது நாங்களே எதனா வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அப்படி எதனா சாப்பிட்ணுன்னா மேடம் நீங்கள் சாப்பிடுவீங்களே வெஜிடேரியன் ஃபுட்டு, அதெல்லாம் இங்கே இருக்காது. ஒன்லி நான்வெஜ் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அப்போது இங்கேயும் பட்னியாக இருக்க வேண்டியது தானா? ஆமாம், பட்னியாக தான் இருக்கணும். தாயோ எனக்கு பசிக்குது. ஏய் இப்போ தானடி பசிக்கலன்னு சொன்னேன். நீங்கள் இப்படி சொல்லவும் எனக்கு பசிக்குது தாயோ. எனக்கு இப்போவே எதனா சாப்பிடணும். அப்படியா? சரி, நான் வேணும்னா ஒன்று சொல்லுவேன், அதுக்கு நீ ஓகே சொல்லுவியா? என்னது? அங்கே பார்த்தியா அந்த ரிவரில்? என்னது? அதான்டி, அங்கே பாரு, நல்லா ஊற்றுப்பாரு, மீன்லாம் எவ்வளோ அழகழகாக துள்ளி போகுதுல்ல. நம்ம அதை வேணா பிடிச்சி சாப்பிட்லாமா? டின்னர் அதுவாக இருக்கட்டுமா? மீனா? யாராச்சும் மீன் சாப்பிடுவாளா? அதுவும் அதோட பிராணனை வாங்கி நம்ம சாப்பிடணும். ஐயோ பாவம், அதோட பாவம் எல்லாம் நம்மக்கிட்ட தான் வரும் தயம். அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது தயம். ஏய் நிறுத்துடி, என்னடி பாவம்னு பெரிய வார்டெலாம் சொல்கிற? நீ கூட மதியம் பார்த்தியே, நான் நல்லா வெளுத்து கட்டினேனே, அதெல்லாம் என்ன நினச்ச? அதெல்லாம் மீன், கோழி, நண்டு, ஆடு, மாடு எல்லாமே தாண்டி. அதெல்லாம் எப்படி தான் நீங்கள் சாப்பிட்றீங்களோ எனக்கு தெரியல. சீச்சி, என்னடி சீச்சி? அதெல்லாம் அருமை தெரியுமாடி உனக்கு? உங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன் பாரு. நீ வந்தாவா, வராட்டிப்போ, நான் சாப்பிட போகிறேன். தயம் எனக்கு வேறு எதுனா செஞ்சு தாங்க. வேறு எதுனான்னா இந்த இலைலாம் இருக்குல்ல, இலை தரெல்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு மாதிரி நீயும் தின்னு. ஐயோ ப்ளீஸ். நிஜமாக தாண்டி சொல்கிறேன், இங்கே இது மட்டும்தான் நமக்கு வழி. நமக்கு பசி போகணுன்னா இது மட்டும்தான் பண்ணி ஆகணும், ஓகேவா? உன் பெருமாள் கிட்ட ஒரு நாள் வந்துட்டு பெர்மிஷன் வாங்குடி, அவர் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், ஓகேவா? எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஓ அப்போ சரி, நானே சாப்பிட்றேன். தாயோங். தாயோங். சொல்லுடி. அது நானும் இதெல்லாம் சாப்பிட்டா பெருமாள் கோச்சிக்க மாட்டார் தானே? கோச்சிக்கவே மாட்டார். அவளுக்கு வேறு வழி இல்லை, அதனால சாப்பிட்றான்னு அவர் புரிஞ்சுப்பார். அப்படியா? அப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார் தானே? கொடுக்கவே மாட்டார். ஓ அப்போ சரி, சாப்பிட்லாமா? ஆனால் அது எப்படி இருக்கும்? வாமிட் வந்துடாதுல்ல? அதெல்லாம் எதுவுமே வராது. நான் உனக்கு நல்லா செம்மையாக சமைச்சு உனக்கு கொடுக்குறேன், நீ சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஓகேவா? சரி. ஆனாலும் என்னடி ஆனாலும்? இல்லை, நீங்கள் போங்க, நம்ம சாப்பிட்லாம், அதுவே சாப்பிட்லாம். தட்ஸ் மை கேர்ள். என்ன சொன்னீங்க? தட்ஸ் மை கேர்ள்னு சொன்னேன்.
தட்ஸ் மை கேர்ள். அப்போ நான் உங்களோடதுன்னு சொல்கிறீங்களா? ம், இல்லை, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேம்மா தாயே. நம்ம சாப்பிட்லாமா? ம், சரி. எப்போ பாரு என்னை பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறீங்க. எப்போ தான் உங்கள் வாயை திறந்து லவ் யூ டி ஒய்ன்னு சொல்ல போகிறீங்களோ எனக்கு தெரியல தயோங். அதெல்லாம் சொல்லும் போது பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் என் பக்கத்தில் வா. எதுக்கு? பக்கத்தில் வாடி சொல்கிறேன். ம், சொல்லுங்கோ. தயோங், என்ன பண்ணுறீங்க? ஏய், மீன் பிடிக்க ஷால் வேணாமாடி? நம்மக்கிட்ட தூண்டல்லாம் இல்லை. ஸோ ஒரு ஷால் வச்சு பிடிக்கலாம்ல, அதனால தான். ஓ சரி தயோங். ஏய், என்னடி என்னாச்சு? நான் எதுவும் தப்பாக பண்ணிட்டேனா? சாரிடி. ஏதோ இல்லை இல்லை தயோங், இல்லை. நீங்கள் பிடிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் ஷாலை வந்துட்டு உங்களோட செஸ்ட்டை ஒட்டி போட்டிருப்பீங்க. தயோங் எதுவுமே தெரியாமல் டக்குன்னு வந்துட்டு உங்கள் ஷாலை இழுக்க கண்டி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால தான். ஸோ தயாங்கும் நீங்களும் மீன்லாம் வந்து பிடிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்க தெரில, பட் தயாங்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நீங்களும் வந்து அதேக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஷால்லாம் வந்துட்டு பிடிச்சி கொண்டு போய் பிடிக்கிறீங்க. தென் ஃபைனலி மீன்லாம் வந்து பிடிச்சிட்டு அதே பிளேஸில் வந்துட்டு ஃபயர் கேம்ப் மாதிரிலாம் வந்து வச்சு நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு வந்து சாப்பிட தெரியல, தென் உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அது தயாங் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறாரு, முள்ளெலாம் இல்லாத மாதிரி. ஸோ நீங்களும் வந்துட்டு சாப்பிட்றீங்க. போக போக வந்துட்டு உங்களுக்கும் அது பிடிச்சிருச்சு. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. தயாங் கூட இல்லாமல் நீங்களே வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு பார்ட். இதை நான் வந்துட்டு 1 ஷாட்டுன்னு சொன்னேன். ஸோ 1 ஷாட் கிடையாது, 2 ஷாட்டாக வந்து ஆக்கிடலாம். ஏன்னா அது வந்து டூரேஷன் வந்து அதிகமாக போகுது. 2 ஷாட்டில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, லவ் யூ ஆல். டாட்டா.